ஹலோ டிஎஸ், இன்றைக்கி நான் பிடபிள்யூடி ப்ராக்டிக்கலில் கேஷ் புக்கில் செகண்ட் சம் எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு சம் வந்துட்டு வீடியோவாக போடும்போது ரொம்ப குழப்பமாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் நான் இது ஒர்க் அப் ஸ்டாக் எடுத்த மாதிரியே ஒரு இந்த கேஷ் புக் சம்மை வந்துட்டு எக்ஸல் ஷீட்டில் போட்டிருக்கேன். சிஸ்டமில் எக்ஸல் ஷீட்டில் போட்டு பிரிண்ட் எடுத்து அதை தான் இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வியூ பண்ண போகிறேன். அதை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாவே புரியும் உங்களுக்கு. அப்படி தான் இது இந்த அளவுக்கு தான் என்னால் பண்ண முடியுது. ஓகே, நீங்கள் புரியலன்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. அப்புறம் இந்த செகண்ட் சம் வந்துட்டு நான் இந்த மாதிரி போடுறது உங்களுக்கு ஓகேவா இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். கமெண்ட் கூட போட டைம் இல்லைன்னா லைக்கு ஆர் அன்லைக் ரெண்டுத்துலேருந்து தான் ஒன்று போடுங்க. அப்போது இந்த வே ஓகே இதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நான் முடிவெடுப்பேன். அதுக்கு தான். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இப்போ நான் செகண்ட் சம்க்கு நம்ம போகலாம். செகண்ட் சம் என்னென்னா நோட்ஸ் அண்ட் காயின்ஸ். ஃபஸ்ட்டு கொஷினை படிச்சிடலாம். கேஷ் புக் ஃபார் அக்டோபர் 2019 RVT EE building division of PWD indicating the classification. Close the cash book given the analysis of closing balance. ஓகே, கேஷ் புக் சொல்கிறாங்க 2019 அக்டோபரில். ஓகே, இப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். நான் ஒரு ஒர்க் ஷீட் சொன்னேன் இல்லையா, ஒர்க் ஷீட் ஒன்று வச்சுக்கணும், மெயின் ஷீட் ஒன்று வச்சுக்கணும். ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் இந்த சம் போட முடியும். இப்போ நான் சொல்ல போகிறது ஃபஸ்ட்டு நம்ம ஒர்க் ஷீட்டில் போட போகிறோம். ஒர்க் ஷீட்டையும் ஒரு ஃபோட்டோவாக பிடிச்சி இதில் நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் சம்மையும் காட்டுவேன். அதுக்கப்புறம் இந்த சம்மில் வந்து நடுவில் ஒரு கேல்குலேஷன் வருது, அதுவும் காட்டுறேன். நீங்கள் எல்லாத்தையுமே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு இன்னொரு ஃபோனுக்கு பக்கத்துலேயே வச்சுட்டு நான் சொல்ல அதில் பார்த்துட்டு என்னோடய வாய்ஸ் கேட்டுட்டு கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒர்க் ஷீட்டில் போட வேண்டியது என்னென்னா நோட்ஸ் அண்ட் காயின்ஸ் 200 ரூபா கொடுத்துருக்காங்க. இது ஓப்பனிங் பேலன்ஸ். ஒர்க்கிங் ஷீட் எடுத்துகிட்டு நோட்ஸ் அண்ட் காயின்ஸ் காலத்தில் 200 போட்டுக்கிறீங்க. அதுக்கப்புறம் சர்வீஸ் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் இருக்குது. சர்வீஸ் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் எடுக்கக்கூடாது. ரெவென்யூ ஸ்டாம்ப் இருக்குது. ரெவென்யூ ஸ்டாம்ப் 5 rupees எடுத்துக்கணும். டெபாசிட்டட் கால் ரெசிப்ட் 1000 rupees எடுக்கணும். இந்த டெபாசிட்டட் கால் ரெசிப்ட்லாம் வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸாம் போனோன்னு இது எடுக்கணுமா எடுக்கக்கூடாதுன்னு ஒரு டவுட் வரும். அதனால் எதெல்லாம் எடுக்கணும் எதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சம் போடும்போது அந்த எடுக்கணும் எடுக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு லிஸ்ட்டு போட்டுட்டு ஒரு சம் போடும்போது நீங்கள் அதை அப்டேட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா எக்ஸாம் டைமில் அதை மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். இதெல்லாம் கொடுத்தா எடுக்க வேண்டாம், இதெல்லாம் கொடுத்தா எடுக்கணும், இதெல்லாம் கொடுத்தா ரெட் இங்கில் போடணும், இதெல்லாம் வந்தால் டெபிட்டில் போடணும், கிரெடிட்டில் போடணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எல்லாத்துக்குமே எல்லா சம்லேருந்தும் ஒரு ஹிண்ட் எடுத்து அதை ஒரு பேப்பர் தனியாக வச்சுக்கணும். அப்புறம் அதை மட்டும் பார்த்தாலே அது ஒரு ஃபார்முலா மாதிரி உங்களுக்கு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் டிமாண்ட் டிராஃப்ட் ஆன் அலகாபாத் பேங்க் ரிசீவ்ட் இன் பேமெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் டியூஸ். ஓகே, நம்மளுக்கு ஒரு டியூவாக வந்திருக்கு. 400 ரூபாய்க்கு ஒரு டியூ நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க. அதை நம்ம டிடி காலத்தில் 400ன்னு போட்டுருணும். இதெல்லாம் இப்போ ஓப்பனிங் தான் நம்ம போட்டுட்ருக்கோம். செக் டேட்டட் 30/9/2019 ட்ரான் ஃப்ரம் கேஷ் செஸ்ட். அதாவது ஒரு செல்ஃப் செக் இருக்குதுன்னு அர்த்தம். இதுக்கு வேறு ஒன்றும் அர்த்தம் இல்லை. இது வந்து 1/10 நடக்கிற 1/10 அன்றைக்கி இந்த என்ட்ரியெல்லாம் போடுறோம். 30/9 அன்றைக்கி இந்த செக்கு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் செக்குன்னு போட்டுட்டு 600 போட்டு வச்சுக்கிறோம். அப்புறம் டெம்பரவரி இன்ட்ரெஸ்ட் கிவன் ஓவர்சீஸ் மஸ்டர் ரோல் பேமெண்ட் 200. டெம்பரவரி அட்வான்ஸு ஒரு 200 இருக்குது, அவ்வளோதான். டெம்பரவரி அட்வான்ஸ்னால் என்ன, பர்மனெண்ட் அட்வான்ஸ்னால் என்னென்னு ஃபஸ்ட்டு சம்லேயே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ரீஃபண்ட் ஆஃப் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் நாட் யூட்டிலைஸ் பை எ கிளர்க் ஆஃப் தி இஇ ஆஃபீஸ். அது வந்து 75 rupees. என்னென்னா நான் யாருக்கோ ஒருத்தர் ஸ்டாஃபுக்கு வந்து ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. அவர் வந்துட்டு அதை நம்மக்கிட்டே திருப்பி கொடுத்துட்டாரு, கேஷாக கட்டியிருக்காரு. அப்போது 75 rupees. அதை வந்து நம்ம கேஷ் காலத்தில் போட்டுக்கிறோம். கேஷ் காலத்தில் ஏற்கனவே 200 இருக்குது, இப்போ 275. இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் 2480 கிடைக்கும். அதை வந்து ஃப்ரம் ஹூம் ரிசீவ்டு அப்படின்னு இருக்கும், அதுதான் நம்மளுக்கு ரெசிப்ட்டு. டு ஹூம் பெய்டு அது வந்து பேமெண்ட்டு. இப்போது ஓப்பனிங் பேலன்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸ்னு போட்டுட்டு 1ஆம் தேதி போட்டுட்டு அமௌண்ட்டில் 2480 இதை டோட்டல் போட்டிங்கன்னா 2480 வரும். அதை போட்டுடுறீங்க. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கும் என்ன நடக்குதுன்றதை பார்த்துட்டு அந்த ஒரு நாள் என்ட்ரியை நான் கரெக்டாக போட வேண்டிய இடத்துல போட்டுட்டேனா அப்படின்னு ஒரு தெளிவாயிட்டு அடுத்தடுத்த என்ட்ரிக்கு போங்க. அப்போது இந்த சம் வந்து இந்த சம்மே ஒரு 2 பேஜுக்கு வரும். இதே ஒரு பெரிய இது மாதிரி தெரியும், ஆனால் அப்படி கிடையாது. இது ரொம்ப
ஈஸி தான், உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா இது ஈஸி தான். அதனால் நீங்கள் வந்து ஃபுல்லாக படித்து டென்ஷன் ஆகாமல் ஒரு நாள் என்ட்ரி கரெக்டாக போட்டேன், ஓகே அடுத்த நாளைக்கு வரும் அப்படின்ற மாதிரி வந்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது 4ஆம் தேதி 4/10 என்ன நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. கேஷ்டு தி செக் ட்ரான் ஆன் 30/9/2019 600. என்ன பண்ணுறாங்க, செக் காலத்தில் நீங்கள் 600 போட்டிருந்தீங்களா ஒர்க்கிங் ஷீட்டில், அதை வந்து இப்போது 30ஆம் தேதி ஈவினிங் வந்துட்டு உங்கள்கிட்ட ஒரு செல்ஃப் செக் வருது 600 ரூபாய்க்கு, அதை வாங்கி நீங்கள் பாக்ஸில் வச்சுப்பீங்க. அப்போ 1ஆம் தேதி 1ஆம் தேதி காலையில் அது உங்கள் கையில் செக்காக இருக்கும். 4ஆம் தேதி தான் அதை வந்து நம்ம மாற்றுறோம், அதனால் 4ஆம் தேதி 600 வந்தது. இப்போது நீங்கள் அந்த ஒர்க்கிங் ஷீட்டில் போயிட்டு செக்குக்கு நேராக -600 போட்டுடணும். அதிலே கேஷ் காலத்தில் 6 + 600 ஆட் ஆகிடும். ஏற்கனவே 275 இருக்குது, இப்போது 600 வந்துடுச்சு, 875. இது ஒர்க்கிங் ஷீட்டில் போட வேண்டிய என்ட்ரி. இப்போ மெயின் ஷீட்டில் என்ன போடுவோன்னா, ஓகே இந்த 600 வந்து கேஷ் மாற்றிட்டாங்க அப்படின்னு மட்டும் சொல்கிறதால நம்ம ஒர்க்கிங் ஷீட்டில் மட்டும் இந்த 600 வச்சிடுறோம். இதை வந்து அவங்க யாருக்காவது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் நம்ம பேமெண்ட் காலத்தில் இதை காமிச்சிருப்போம். அவங்க எதுவுமே சொல்லாதனால இந்த ஒர்க்கிங் ஷீட்டில் கேஷோட மட்டும் இதை போட்டு வச்சிடறோம். இந்த மெயின் ஷீட்டில் அந்த 600 வரல. அப்புறமா 6ஆம் தேதி என்ன நடக்குதுன்னா, டெண்டர் ஓப்பன்ட் on 6/10/2019. B. Tender was rejected. EMD received was returned to him the same day 700. இப்போது EMDனா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நான் லைட்டாக சொல்கிறேன். EMDனா என்னென்னா, டெண்டர் ஒரு டெண்டர். இப்போது ஒரு ஒர்க்கு நம்ம ஆஃபீஸ்க்கு ஒரு ஒர்க்கு நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒர்க் பண்ணுறதுக்காக எல்லா கான்ட்ராக்டர்கிட்டையும் நம்ம அமௌண்ட்டு கேட்போம். இந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். அந்த கேட்குறதுக்கு பேர் தான் டெண்டர். 4-5 பேர் நம்மளுக்கு டெண்டர் கொடுப்பாங்க. டெண்டர் கொடுக்கும் போதே EMD ஒரு அமௌண்ட் கட்டும், ஏர்னஸ்ட் மணி டெபாசிட்னு. அந்த EMD அமௌண்ட்டு 4-5 பேர் கொடுக்குறாங்கன்னா, நம்ம அன்றைக்கி டெண்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒருத்தங்களுக்கு தான் அதை சேங்ஷன் பண்ணுறோன்னா, மித்தவங்களோட EMD எல்லாம் அன்றைக்கே செக்காக தான் வாங்குகிறோன்னா அப்படியே செக்கை திருப்பி கொடுத்துருவோம். கேஷாக மேக்ஸிமம் யாரும் வாங்க மாட்டாங்க, செக்கு டிடி தான் வாங்குவோம். அது எல்லாத்தையும் நம்ம அப்படியே திருப்பி கொடுத்துருவோம். அதுதான் அந்த EMDன்றது. யாருக்கு சேங்ஷன் பண்ணுறோமோ அவங்களோட EMDயை மட்டும் நம்ம வச்சுக்குவோம். அப்புறமா அவருக்கு பேமெண்ட் பண்ணுற டைமில் அந்த அமௌண்ட்டையும் திருப்பி அவருக்கு பில் அமௌண்ட்டோடு சேர்த்து திருப்பி கொடுப்போம். ஓகேங்களா? இது மாதிரி தான் இந்த செக்ஷனில் என்ன நடந்திருக்காங்க, டெண்டர் விட்டுருக்காங்க 6ஆம் தேதி. அந்த பீன்றவருக்கு டெண்டர் ரிஜெக்ட் ஆகிடுச்சு, அந்த அமௌண்ட்டை அன்றைக்கே திருப்பி கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நம்ம டிடி வாங்கினோன்னா அதை பேங்க்லேயும் போடல, எந்த இதுவும் பண்ணல, அதை ஒரு பேப்பராக தான் நம்ம வச்சுருந்தோம், அப்படியே திருப்பி கொடுத்துட்டோம். இதில் எந்த டிரான்சாக்ஷனும் கிடையாது. அதனால் இதை நம்ம சம்பளம் எடுத்துக்கவே வேண்டாம். இதெல்லாம் குழப்பறதுக்காக கொடுக்கறது. இதெல்லாம் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ 700 எந்த கணக்குலையும் வராது, அன்றைக்கே திருப்பி கொடுத்துட்டாங்க, அதோட வேலை முடிஞ்சிருச்சு. வந்ததுக்காக நம்ம எதுலேயுமே எழுத மாட்டோம். ஏன்னா EMDன்னு ரிஜிஸ்டர் வச்சுருந்தா அதில் வேணால் எழுதிருப்போமே தவிர அது கேஷ் புக்கை அஃபெக்ட் பண்ணாது. அதனால் அதை அப்படியே விட்டணும். அதுக்கப்புறம் 9ஆம் தேதி ஃபைனல் பேமெண்ட் ஆஃப் G ஃபண்ட் டு தி டிவிஷன் ஹெட் கிளர்க். அதாவது ஃபைனல் பேமெண்ட் வந்து டிவிஷன் ஹெட் கிளர்க் 8,000 வச்சுருக்காராம். இது என்ன சொல்ல வர்றாரு, யாருக்குன்னா கொடுத்தேன்னு சொல்கிறாரா, இல்லை பேங்க்கில் போட்டேன்னு சொல்கிறாரா, இல்லை ட்ரெஷரியில் போட்டாரா, இல்லை கான்ட்ராக்டருக்கு கொடுத்தாரா, எதுவுமே பண்ணல. ஃபைனல் பேமெண்ட் 8,000 அவ்வளோதான் சொல்கிறாங்க. ஃபைனல் பேமெண்ட் 8,000 என்ன, அதை அவங்க கேல்குலேட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்கன்றது மாதிரி கூட இதுக்கு அர்த்தம் எடுத்துக்கலாம். ஹெட் கிளர்க் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு இது வந்து எந்த டிரான்சாக்ஷனும் இல்லை, அவருக்கும் ஹெட் கிளர்க்கும் யாருக்கும் கொடுக்கல, அவரும் யாருக்கும் கொடுக்கல. அதனால் இந்த என்ட்ரியும் எடுத்துக்க வேணாம். இந்த மாதிரி வர என்ட்ரியெல்லாம் அதுக்கு தான் ஒரு 4 டிரான்சாக்ஷனையும் கவனமாக படித்து இந்த என்ட்ரியை எடுத்துக்கணுமா எடுத்துக்கக்கூடாதா அந்த தெளிவே முதல்ல நம்மளுக்கு வேணும். அதுதான் ரொம்ப முக்கியமே. எடுக்கக்கூடாத என்ட்ரியெல்லாம் எடுத்துட்டோன்னா அப்புறம் சுத்தமாக செம்ம தப்பாயிடும். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ 16ஆம் தேதி இந்த சம்மில் பெரிய ட்விஸ்ட்டே இந்த ஒரு 16ஆம் தேதி என்ட்ரி தான். இது மாதிரிலாம் மித்த சம்லலாம் இருக்காது. அதை ஒரு இந்த பிடபிள்யூடி ப்ராக்டிக்கலை பொறுத்த வரைக்கும் எல்லா சம்லேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கும்னு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது மாதிரி இந்த சம்மில் ட்விஸ்ட் வந்து இந்த 16ஆம் தேதி டிரான்சாக்ஷன். இந்த 16 என்ன சொல்கிறாங்கன்னா, செகண்ட் ரன்னிங் பில் ஆஃப் கான்ட்ராக்டிங் ஹை ஸ்கூல். ஒரு ஹை ஸ்கூல் கட்டுறதுக்கு தான் இந்த கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க.
அதில் செகண்ட் ரன்னிங் பில்னால் என்னென்னா ஃபஸ்ட் ரன்னிங் பில் ரன்னிங் பில்னால் முதல்ல என்னென்னா ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட நம்ம இப்போது ஒரு பொறுப்பு, அதாவது இப்போ ஸ்கூல் கட்டுறதுக்கு ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட நம்ம அக்ரிமெண்ட் போட்டு முடிச்சிட்டோம், அவர்கிட்ட ஒர்க் ஆர்டர் அவருக்கு நம்ம கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்துட்டு மொத்தமாக ஸ்கூலை கட்டி முடித்தோன்னே நம்மக்கிட்ட பில்லை கொடுத்து காசு வாங்க மாட்டார். ஒரு பார்ட்டு முடியும் போது அதெல்லாம் நம்ம அக்ரிமெண்ட்டில் சொல்லியிருப்போம். இவ்வளோ பர்சன்டேஜ் வேலை முடியும் போது நீ பில் கொடுத்து கேஷ் வாங்கிக்கலாம், செக் வாங்கிக்கலான்ற மாதிரி. அப்போது ஃபஸ்ட் ரன்னிங் பில்னால் என்னென்னா அந்த வேலை ஆரம்பித்தோன்னே ஃபஸ்ட்டு கொடுக்குற பில் ஃபஸ்ட் ரன்னிங் பில், செகண்டாக கொடுக்குற பில் செகண்ட் ரன்னிங் பில். ஆனால் இந்த நம்ம ரெகுலர் லைஃப்பில் எப்படி இருக்கும்னா ஃபஸ்ட்டு பில்லுனா அந்த ஃபஸ்ட்டு 25% வேலை முடிஞ்சிருக்குன்னா அதுக்கான அமௌண்ட்டு மட்டும் கொடுத்து வாங்குவாங்க. இதே செகண்ட் பில் கொடுக்கும்போது அப்போ முடிஞ்ச வேலைக்கு மட்டும் கொடுப்பாங்க. ஆனால் இந்த பிடபிள்யூடி சம்மெல்லாம் பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னா ஃபஸ்ட் ரன்னிங் பில்னால் அந்த அமௌண்ட் அந்த பர்டிகுலர் வேலைக்கு இருக்கும். செகண்ட் ரன்னிங் பில்னால் ஃபஸ்ட் ரன்னிங் பில்லோ செகண்ட் பில்லும் ஆட் ஆகி குமுலேட்டிவாக வரும். ஆனால் பேமெண்ட்டுன்றது அந்த பீரியடுக்கான பேமெண்ட் மட்டும்தான் பண்ணுவோம். ஆனால் சம்லன்னு போடும்போது 2 பில்லும் ஆட் ஆகி தான் வரும். இது இந்த சம்மோட ப்ரொசீஜர். இது நீங்கள் வேலை பார்க்கும்போது நம்ம ப்ராக்டிக்கலாக ஆஃபீஸ்லேயுமே நம்ம இப்படி தான் வேலையும் பார்ப்போம். எம்புக்கில் இப்படி தான் நம்ம வேலை பார்த்துட்ருப்போம். அதனால் இந்த சம்மும் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த சம்மில் என்ன சொன்னால் டோட்டல் வேல்யூ ஆஃப் ஒர்க் ஆக்சுவலி மெஷர்ட் அப் டு டேட். இன்றைக்கி தேதி வரைக்கும் எவ்வளோ வேலை முடிஞ்சிருக்குன்னா 10,000 ரூபாய்க்கு வேலை முடிஞ்சிருக்கான். அதில் அட்வான்ஸ் பேமெண்ட் மேட் ஆன் ஃபஸ்ட் ரன்னிங் பில்லில் 2,500 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்களாம். செகண்ட் ரன்னிங் பில்லில் 3,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. நெட் பேமெண்ட் மேட் ஆன் ஃபஸ்ட் ரன்னிங் பில் ஆஃப்டர் ரெக்கவரி ஆஃப் செக்யூரிட்டி டெபாசிட் 2.5%, இன்கம் டேக்ஸ் 2%. அதாவது ஃபஸ்ட் ரன்னிங் பில்லு அவங்களே ஆன்சரை சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம கேள்வியே கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் ரன்னிங் பில்லுக்கு எவ்வளோ பே பண்ணாங்கன்னா 6,270 ரூபா பே பண்ணாங்களாம். அது என்னென்னா அந்த ஃபஸ்ட் ரன்னிங் பில்லோட அமௌண்ட்டு, அதில் 2.5% செக்யூரிட்டி, அப்புறம் இன்கம் டேக்ஸு 2%. இதெல்லாம் இன்கம் டேக்ஸ் எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணுவோன்னா அட்வான்ஸ் பேமெண்ட் ப்ளஸ் செக்யூர்ட் அட்வான்ஸ் ஒர்க் டன் இந்த 3த்தையும் ஆட் பண்ணி அதில் தான் இன்கம் டேக்ஸ் கண்டுபிடிப்போம். ஆனால் செக்யூரிட்டி டெபாசிட் 2% எப்படி கண்டுபிடிப்போன்னா வேல்யூ ஆஃப் ஒர்க் டன், எவ்வளோ வேலை முடிஞ்சிருக்கோ அதில் 2% செக்யூரிட்டி டெபாசிட் நம்ம போடுவோம். ஓகேங்களா? இப்போது அதான் இதெல்லாம் டிடெக்ட் பண்ண பிறகு வர ஆன்சர் இதுன்றாங்க. அப்போனா நம்ம ஃபஸ்ட் ரன்னிங் பில்லோட ஒரிஜினல் வேல்யூ எவ்வளோ அந்த வேல்யூக்கு தான் 2.5% செக்யூரிட்டி டெபாசிட், 2% ஐடி இதெல்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் நம்ம பிரித்து நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா ரெக்கவரிஸ் டு பி மேட் ஃப்ரம் திஸ் பில், அதில் ரெக்கவரி வேறு பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா வேல்யூ ஆஃப் திஸ் பில் மீன்ஸ் இந்த பில்லு, அதாவது இது 3வது பில்லுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ரெக்கவரிஸ் டு பி மேட் ஃப்ரம் திஸ் பில் வேல்யூ ஆஃப் ஸ்டீல் சப்ளைட் ஃபார் திஸ் ஒர்க் 900, ஹையர் சார்ஜஸ் ஆஃப் கான்க்ரீட் மிக்சர் 300. இப்போ இதுக்கு இந்த ஒரு கேல்குலேஷன் இங்கே போட்டிருக்காங்க. எப்படி போட்டிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வேல்யூ ஆஃப் ஒர்க் டோட்டல் வேல்யூ ஆஃப் ஆக்சுவல் மெஷர்ட் அப் டு டேட் 10,000 சொல்கிறாங்க இல்லைங்களா? அந்த 10,000 என்னென்னா ஃபஸ்ட் ரன்னிங் பில் ப்ளஸ் செகண்ட் ரன்னிங் பில் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணது தான் அந்த 10,000. இப்போது அப் டு டேட் பில், ப்ரீவியஸ் பில், வேல்யூ ஆஃப் சின்ஸ் ப்ரீவியஸ் பில், இங்கே ஒரு டேப்லர் காலம் இருக்குது. அது நான் உங்களுக்கு இதில் வீடியோவில் வரும். அதில் என்ன வருதுன்னா இதில் அப் டு டேட் பில்லுன்றது குமுலேட்டிவ், அதாவது 2 பில்லோட டோட்டல். ப்ரீவியஸ் பில்லுன்றது ஃபஸ்ட்டு பில்லு. வேல்யூ சின்ஸ் ப்ரீவியஸ் பில்லுன்றது வேல்யூ சின்ஸ் ப்ரீவியஸ் பில்லுன்றது தான் ஃபஸ்ட்டு பில்லு. ப்ரீவியஸ் பில்லுன்றது செகண்ட் பில். அதாவது எப்பயுமே இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் பில்லுனால் நம்ம முன்னாடி பில்லுன்னு நினைப்போம், அதுதான் கரண்ட் பில்லுன்னு அர்த்தம். ஆனால் இதில் வார்த்தை ப்ரீவியஸ் பில்லுன்னு போட்டுருப்பாங்க. அப் டு டேட் பில்லுனா 2த்தையோட டோட்டல் இது வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, வேல்யூ ஆஃப் ஒர்க் டன் 10,000 போட்டுடுறாங்களா? அதில் அட்வான்ஸ் பேமெண்ட் 3,000 ஆட் பண்ணிவிட்டு டோட்டல் 13,000 போடுறாங்க. இப்போது செக்யூரிட்டி டெபாசிட் நம்ம எதில் கண்டுபிடிப்போம்னா வேல்யூ ஆஃப் ஒர்க் டனில் கண்டுபிடிப்போம். அப்போது 10,000க்கு 2.5% 250. இன்கம் டேக்ஸ் 2%. இன்கம் டேக்ஸ் நம்ம எதில் கண்டுபிடிப்போம்னா வேல்யூ ஆஃப் ஒர்க் டன் ப்ளஸ் அட்வான்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அதில் தான் ஐடி போடுவோம். அதனால் ஐடி 2% 260 வருது. 13,000க்கு 2% 260 ரூபா போட்டுடுறோம். அப்புறம் இதில் மைனஸ் என்ன பண்ணுறோன்னா காஸ்ட் ஆஃப் ஸ்டீல் மைனஸ் பண்ணுறோம். இது எல்லாமே மைனஸ் தான் பண்ணுறோம்.
ஓகே. ஹையர் ஆஃப் மிக்சர் அது டிடெக்ட் பண்ணணும்னு அவங்களே கொடுத்துருக்காங்களா, அதெல்லாம் பண்ணோன்னா நெட் அமௌண்ட் 11,290 இது இன்னைக்கு வரைக்கும் நடந்த வேலைக்கு நம்ம கான்ட்ராக்டருக்கு நம்ம கொடுக்க போகிற செக்கு 11,290. இந்த 11,290 தான் அந்த ஃபஸ்ட்டு பில்லும் இருக்குது, செகண்ட் பில்லும் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பில்லை கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பில்லை அதாவது இது உள்ளதான் அது இருக்குது, ரெண்டுத்தையும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோன்னா இவங்க வந்து ஃபஸ்ட்டு பில் எவ்வளோ, செகண்ட் பில் வேல்யூ ரெண்டுத்துக்குமே சொல்லலை, அட்வான்ஸாக எவ்வளோ கொடுத்தோம் அப்படின்னு மட்டும்தான் இதில் சொல்கிறாங்க. இப்போ செகண்ட் பில்லோட அமௌண்ட்டு சொல்லிட்டாங்கன்னா இந்த டோட்டல் அமௌண்ட் ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். டோட்டல் அமௌண்ட்லேருந்து செகண்ட் பில்லை மைனஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு பில் ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். ஓகேங்களா? இப்போ போடுறாங்க பாருங்கள், ப்ரீவியஸ் பில். அதாவது இது எல்லாத்தையும் லெஸ் பண்ணிவிட்டு வந்தது தானே 6,270 சொன்னாங்க இல்லையா. அவங்க லாஸ்ட்டு பில்லுக்கு எப்படி பே பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது லாஸ்ட் பில் 6,270 பே பண்ணதோட இதை இங்கே சொல்கிறாங்க. அந்த 6,270 தான் இந்த 2,500 அட்வான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 2.5% செக்யூரிட்டி டெபாசிட் இருக்குது, 2% இன்கம் டேக்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம பிரித்து எடுக்க போகிறோம். அப்போது இன்கம் டேக்ஸ் வந்து 2.5% வந்து அட்வான்ஸ்குள்ளேயும் இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா அட்வான்ஸையும் பில் வேல்யூ ஆட் பண்ணி தான் அதுக்கு தான் ஐடி கண்டுபிடிக்கிறோம். அதனால் இங்கே என்ன பண்ணுறோம், 2,500 2.5% போட்டால் 50 ருபீஸு. அதை 50 ருபீஸ் தனியாக எடுத்துட்டா அப்போது 2,450. இப்போ இந்த 6,270 2,450 மைனஸ் பண்ணால் 3,220. இந்த 3,220 இதுக்குள்ளே தான், அந்த 3,220 தான் உங்களுக்கு இப்போ என்ன இருக்குன்னா 2.5% செக்யூரிட்டி டெபாசிட்டும் 2% ஐடியும் அதுக்குள்ளே தான் இருக்குது. அப்போது அந்த 2%யும் கூட்டினிங்கன்னா எவ்வளோ வரும்னா 4.5% வருது. 3,820 வந்து ஐடியும் செக்யூரிட்டி டெபாசிட்டும் சேர்ந்துருக்கு. அப்போது அதோட 100% நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இது 2% ஆட் பண்ணிங்கன்னா 4.5 வருமா, அதை 100ல் மைனஸ் பண்ணிங்கன்னா 95.5%. இப்போது 3,820 95.5%. இதை நீங்கள் 100%க்கு கன்வெர்ட் பண்ணோன்னா 3,820 × 100 டிவைடட் பை 95.5 அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு 4,000 கிடைக்கும். இப்போ அந்த 4,000 தான் பில் வேல்யூ. நீங்கள் இந்த கேல்குலேஷனை வச்சுட்டு நான் சொல்கிறதையும் வச்சுட்டு ஒரு 2-3 தடவை பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். எந்த ஒரு வேல்யூ ஒரு பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்கன்னா, இப்போது ஒரு 300 கொடுத்துட்டு இது 70% ஆஃப் 300ன்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ இதோட முழு 100% எவ்வளவா இருக்கும் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும்னா 300 × 100 டிவைடட் பை 70 இப்படி போட்டிங்கன்னா அதோட 100% உங்களுக்கு கிடைக்கும். எல்லா இடத்துலையுமே இதுதான் ஒர்க் அவுட் ஆகும். எந்த ஒரு வேல்யூக்கும் நீங்கள் 100% கண்டுபிடிக்கணும்னா அது இப்போ எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்கோ அதை தலைகீழாக போடணும். அப்போ அதோட 100% கிடச்சிரும். இப்போ 4,000 கிடச்சிச்சு. இப்போ இங்கே என்ன பண்ணணும்னா வேல்யூ ஆஃப் ஒர்க் டன் 4,000 போட்டுக்கணும். அட்வான்ஸ் பேமெண்ட் 2,500 அது ஏற்கனவே நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க. அந்த 2,500 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 6,500. அதில் செக்யூரிட்டி டெபாசிட் 2.5% கண்டுபிடிக்கணும்னா நம்ம வேல்யூ ஆஃப் ஒர்க் டனில் தான் வந்துட்டு செக்யூரிட்டி டெபாசிட் கண்டுபிடிப்போம். ஸோ இந்த 4,000ல் 2.5 போட்டிங்கன்னா 100 ருபீஸ் வரும். அதுக்கப்புறம் அதில் இன்கம் டேக்ஸ் 2%. இன்கம் டேக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், வேல்யூ ஆஃப் ஒர்க் டன் ப்ளஸ் அட்வான்ஸ் வேல்யூ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதில் தான் ஐடி கண்டுபிடிக்கணும். அது 130. இப்போது இன்கம் டேக்ஸு செக்யூரிட்டி டெபாசிட் இதெல்லாம் நம்ம 6,500 லெஸ் பண்ணிட்டோன்னா 6,270 நம்மளுக்கு கிடைக்கும். அதை தான் இங்கே அவங்க சம்லேயே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் டிடெக்ட் பண்ண போக தான் 6,270 அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் நம்ம இப்போ அதோட ஸ்ப்ளிட்டப்பை தான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம்.
ஓகே. இப்போ இந்த ப்ரீவியஸ் பில் அப்படின்றது ஃபஸ்ட்டு பில். ஓகேங்களா, நான் கொஞ்சம் முன்னாடி தப்பாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். எப்பயுமே ப்ரீவியஸ் பில்லுன்றது ஃபஸ்ட்டு பில்லு. சின்ஸ் ப்ரீவியஸ் பில் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பில், அதாவது இப்போது இது கரண்ட் பில் தான் சின்ஸ் ப்ரீவியஸ் பில். ப்ரீவியஸ் பில்லுன்றது அதுக்கும் முன்னாடி உள்ள ஃபஸ்ட்டு பில்லு. ஆனால் அப் டு டேட் பில்லுன்றது இந்த 2 பில்லையும் ஆட் பண்ணுது. நம்ம முதல்ல இந்த 10,000 போட்டு கண்டுபிடிச்சது அப் டு டேட் பில். அந்த அப் டு டேட் பில்லுக்குள்ளே தான் இந்த 2 பில்லும் சேர்ந்துருக்கு. ஓகே, அப்போனா ஃபஸ்ட்டு பில்லுக்கான வேல்யூ கொடுத்துட்டாங்க, அப் டு டேட் கொடுத்துட்டாங்க. ஆனால் செகண்ட் பில்லோட வேல்யூ அவங்க ஓப்பனாக சொல்லலை. அப்போ இந்த ஃபஸ்ட்டு பில்லுலேருந்து இந்த அப் டு டேட் பில்லை மைனஸ் பண்ணோன்னா இப்போ நம்ம லாஸ்ட்டாக கையில் என்ன பில் இருக்கோ அந்த பில்லோட வேல்யூ கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது என்ன ஆகுதுன்னா 10,000 மைனஸ் 4,000 6,000 அப்படியே டைரெக்டாக பண்ணிடுறாங்க. 3,000 மைனஸ் 2,500 500 அட்வான்ஸ் பேமெண்ட்டு. இந்த 13,000 டோட்டல் அது எல்லாமே அப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் ஸ்டீல் ஹையர் சார்ஜஸ் மிக்சர் வந்து இந்த பில்லில் தான் லெஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அதனால் அதுவும் இந்த பில்லுலேருந்து லெஸ் பண்ணிக்கிறோம். டோட்டல் அப் டு டேட் பில்லுலேயே லெஸ் பண்ணுறோம், இந்த சின்ஸ் ப்ரீவியஸ்லேயும் பண்ணுறோம். ஏன் டோட்டல் அப் டு டேட் பண்ணுறோன்னா அதுக்குள்ளே தான் அந்த செகண்ட் பில் இருக்குது. இந்த சின்ஸ் ப்ரீவியஸில் ஏன் பண்ணுறோன்னா பியூராக சின்ஸ் ப்ரீவியஸ் தான் செகண்ட் பில்லு. ஓகே, அதனால தான் 2 இடத்துலையும் பண்ணுறோம். இப்போது 5,200 அது கிடச்சிருச்சு. இப்போ எல்லா பில்லுக்கான வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம மெயின் ஷீட்டுக்கு வரோம். இந்த கேல்குலேஷன் உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கேல்குலேஷனை மட்டுமே ஒரு வீடியோவாக நான் சின்னதாக போடுறேன். ஓகேங்களா, இதில் டிடக்ஷன் வந்து 580 ரூபாவை கேஷ் காலத்துலேயும் பேலன்ஸு 5,020 ரூபாயை செக் பேங்க் காலத்துலேயும் போட்டுடுறாங்க. கேஷ் பேங்க், ஓகே, பேங்க் காலத்துலேயும் போட்டுறாங்க. இந்த 580 ரூபாய் எப்படி வந்ததுன்னா செக்யூரிட்டி டெபாசிட், இன்கம் டேக்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஹையர் ஆஃப் கான்க்ரீட் மிக்சர். இன்னொன்று, நான் இந்த சம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ரன்னிங் அக்கௌண்ட் எடுத்துருக்கணும். அப்போ தான் இந்த சம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். அதை எடுக்காமல் நான் இங்கே வந்துட்டனால கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. இது என்னென்னா ரன்னிங் அக்கௌண்ட் போடும்போது 8A 8Bன்னு 2 காலம் வரும். 8Aல என்ன வரும்னா பியூராக அந்த ஒர்க்குக்கு மட்டும் யூஸ் ஆகிற அமௌண்ட் மட்டும்தான் 8Aல வரும். 8Bல என்ன வரும்னா அந்த ஒர்க் இல்லாமல் வேறு எதுக்கெல்லாம் காமனாக யூஸ் ஆகிறதெல்லாம் 8Bல வரும். இப்போது இந்த கேஷ் புக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம 8B மட்டும்தான் எடுப்போம். அப்படி 8B மட்டும் எடுக்கிறோன்னா 8Bல வந்துட்டு காமனாக வரதெல்லாம் வரும். அதனால் இந்த ஹையர் காஸ்ட் ஆஃப் ஸ்டீலை விட்டுட்டு காஸ்ட் ஆஃப் ஸ்டீல் 900 விட்டுடுறாங்க. ஏன்னா அது 8A. இது நீங்கள் ரன்னிங் அக்கௌண்ட் போடும்போது உங்களுக்கு இந்த சம் ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போதைக்கு இந்த காஸ்ட் ஆஃப் ஸ்டீல் எடுக்கக்கூடாது, ஏன்னா அது பியூராக அந்த ஒர்க்குக்கு யூஸ் ஆகும். ஹையர் ஆஃப் மிக்சர் வந்து அது வந்து வாடகைக்கு தான் எடுக்கிறாங்க. அதை அந்த ஒர்க்குக்கும் யூஸ் பண்ணுவாங்க, மற்ற ஒர்க்குக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அது காமனாக இருக்குது. அதே மாதிரி செக்யூரிட்டி டெபாசிட்ன்றதும் மொத்தத்துக்கும் சேர்ந்தது. இன்கம் டேக்ஸும் அது மாதிரி மொத்தத்துக்கும் சேர்ந்தது. இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ், செக்யூரிட்டி டெபாசிட் இது எல்லாமே 8Bல வர ஹெட்டு. இந்த 3த்தையும் தான் இந்த கேஷ் புக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துக்கணும். அதனால் இந்த 3ஓட டோட்டல் 580 ரூபாயை கேஷ் காலத்துலேயும் அதோட 3ஓட எக்ஸ்பேன்ஷனை வந்துட்டு இந்த ரிசீவ்டுலேயும் நம்ம போட்டுடுறோமா. அதுக்கப்புறம் அடுத்த என்ட்ரி 18 டேட் 18 என்னென்னா டெம்பரவரி அட்வான்ஸ் ஆஃப் ஓவர்சீஸ் ரிசீவ்டு. டெம்பரவரி அட்வான்ஸ் அவர் எவ்வளோ வாங்கியிருந்தார்? 200 ரூபாய் வாங்கியிருந்தார் இல்லைங்களா. அந்த 200 ரூபாவை இப்போ வருது செட்டில் பண்ணுறாரு. எப்படி செட்டில் பண்ணுறாருன்னா மஸ்டர் ரோலுக்கு 150, கூலிக்கு 15 ரூபாய், அமௌண்ட் லாஸ்ட் பை தி ஓவர்சீர் 35 ரூபாய். 35 ரூபாவை மிஸ் பண்ணிட்ட மாதிரி சொல்கிறாரு. இப்போது இது என்ன பண்ணணும்னா எப்பயுமே நம்ம ஒரு டெம்பரவரி அட்வான்ஸ் க்ளோஸ் பண்ணுறோன்னா அதை வந்து ரிசீவ்டு சைடில் இன்னர் காலத்தில் ரெட் பெனில் எழுதணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ரூலு. இந்த 200 க்ளோஸ் பண்ணிட்டார் மட்டும் ரெட்டில் எழுதிக்கணும். இந்த பக்கம் பேமெண்ட் சைடில் வந்து அந்த 3 அமௌண்ட்டையும் எழுதணும். கூலி சார்ஜஸ், கேஷ் லாஸ்ட் 35, மஸ்டர் ரோல் ஒரு 200, இது எல்லாத்தையும் எழுதிடணும். 3 அமௌண்ட்டையும் அங்கே போட்டு காமிச்சிடணும். ஓகேங்களா. நான் இப்போது இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிட்டேன்னா மஸ்டர் ரோலையும் கூலையும் ஆட் பண்ணிவிட்டு 165ன்னு போட்டிருக்கேன். நீங்கள் தனித்தனியாக பிரித்து போடுங்க. நான் சிஸ்டமில் போடும்போது 165ன்னு போட்டிருக்கேன். எங்கே 3 அமௌண்ட் இல்லையேன்னு இது பண்ணிக்காதீங்க.
ஓகே, இது டெம்பரரி அட்வான்ஸ் க்ளோஸ் பண்ணுறோன்னா ரெட் இங்கில் ரிசீவ்டு சைடில் இன்னர் காலத்தில் மட்டும் எழுதணும். அதோட எக்ஸ்ப்ளனேஷனை வந்துட்டு பெய்டு சைடில் ப்ளூ பெனில் தான் ஃபுல்லாக எழுதணும் தனித்தனியாக. ஓகே, கிராண்ட் ஆஃப் பெர்மனண்ட் அட்வான்ஸ் டு ஓவர்சீஸ் பை செக் 200. அப்புறம் இன்னொரு ரெட் இங்க் காலம் என்னென்னா, இம்ப்ரெஸ்ட் வந்து ஒருத்தங்களுக்கு கிராண்ட் பண்ணுறாங்க பெர்மனண்ட் அட்வான்ஸு, பெர்மனண்ட் இம்ப்ரெஸ்ட்டு அதை கிராண்ட் பண்ணுறாங்கன்னா அதை வந்து ரெட் இங்கில் பேமெண்ட் சைடில் ரெட் இங்கில் இன்னர் காலத்தில் எழுதிக்கணும். இது செக்காக கொடுத்ததுனால 200 வந்து பேங்க் காலத்தில் போடுறோம். இதே கேஷாக கொடுத்துருந்தாங்கன்னா எங்கேயுமே அமௌண்ட்டை போட மாட்டோம், டைரெக்டாக ஒர்க் ஷீட்டில் மட்டும் 200 மைனஸ் பண்ணிப்போம். அப்புறமா இந்த ஒர்க் ஷீட்டில் ஒரு என்ட்ரி சொல்லாமல் விட்டுட்டேன். அது என்னென்னா டெம்பரவரி அட்வான்ஸ் வந்து அது அவர் க்ளோஸ் பண்ணார் இல்லைங்களா, 400க்கு 400 அதை -400ன்னு பண்ணிவிட்டு அவர் பணமாக எதுவுமே நம்மளுக்கு திருப்பி கொடுக்கல, அதனால் கேஷோட எதுவுமே ஆட் ஆகாது. அந்த இது மட்டும் 400 மைனஸ்ன்னு போட்டுக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த 20வது என்ட்ரி வந்துட்டு டெம்பரரி அட்வான்ஸ் புதுசாக ஒருத்தங்களுக்கு, பர்மனெண்ட் அட்வான்ஸ் ஒருத்தங்களுக்கு புதுசாக கொடுக்குறோன்னு வந்திருக்கு, அவ்வளோதான். அப்புறம் இஷ்யூ எ ஃப்ரெஷ் செக் இன் ஃபேவர் ஆஃப் கான்ட்ராக்டர் டி, ரிப்போர்ட் தட் ஒரிஜினல் செக் இஷ்யூட் 89 வாஸ் லாஸ்ட். ஓகே, இப்போ வந்து நம்ம 8ஆம் மாதம் 2019 ஆகஸ்ட்டில் ஒரு 1500 செக்கு கொடுத்துருக்கோம். அவர் தொலைச்சிட்டாராம், அதனால் அவருக்கு ஃப்ரெஷ் செக்கு கொடுக்குறோம். ஃப்ரெஷ் செக்கு கொடுத்தாலோ இல்லை செக்கை ரீவேலிடேட் பண்ணி கொடுத்தாலோ அதெல்லாம் என்ட்ரியில் வராது. பேமெண்ட் சைடில் ரெட்டிங்கில் மட்டும் அதோட இன்ஃபர்மேஷனை மட்டும் எழுதணும். இதெல்லாம் ரூலு, இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா, இதை எப்படி எழுதுகிறாங்கன்னா ரெட்டிங்கில் பேமெண்ட் சைடில் எழுதணும். எ நியூ செக் இஷ்யூ டு லீவ் ஆஃப் ஓல்டு செக் ஆகஸ்ட் 2000 லாஸ்ட் பை கான்ட்ராக்டர் டி ₹1500 ரெட்டு. நான் இதை வந்துட்டு இந்த சம் உங்களுக்கு காட்டுறேன் இல்லையா, இதில் ரெட்டிங்கில் எழுத வேண்டியதெல்லாம் ப்ராக்கெட்டில் போல்டாகவும் போட்டிருப்பேன், ப்ராக்கெட்டில் ரெட்டுன்னு போட்டிருப்பேன். நீங்கள் சம்மு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணும் போதே கையோட ரெட் பெண்ணை வச்சுக்கிட்டு ரெட்டிங்கில் போட வேண்டியதெல்லாம் நீங்கள் அப்போதைக்கப்போ ரெட்லேயே போட்டு பழகிடுங்க. அது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸாம் போனாலும் உங்களுக்கு டக்குன்னு வரும். ஏன்னா நீங்கள் எக்ஸாமில் போய்ட்டு மந்தாப்பில் ப்ளூவில் எழுதிட்டு திரும்பியும் ரெட்டில் அது மேலேயெல்லாம் எழுதிங்கன்னா அதெல்லாம் ஒரு நல்ல இதாக இருக்காது, மார்க் குறையிறதுக்கு அதெல்லாம் ஒரு வாய்ப்பு. சின்ன மிஸ்டேக் பண்ணி மார்க்கை குறைச்சிக்க வேண்டாம். ஓகே, அடுத்தது 27ஆம் தேதி என்ட்ரி. செக் டேட்டட் 10/8/2000 கான்ட்ராக்டர் இ கேன்சல்டு 800. த செக் பை கேஷ் டெபாசிட்டட். இருபத்தி தேதி கொடுத்த செக்கு வந்து கேன்சல் ஆகிடுச்சா, சாரி 27ஆம் தேதி செக் கேன்சல் ஆகி நம்மளுக்கு வந்திருக்கு. அதாவது 10/8/2019 கொடுத்த செக்கு ₹800 செக்கு 27ஆம் தேதி கேன்சல்னு வந்துடுச்சு. அப்போது அந்த பணம் பேங்க்லேயே இருக்குன்னு அர்த்தம். இது எல்லாமே இந்த பேங்க்குன்னு எழுதலாம், நம்ம நோட்டில் தான் நம்ம எழுதணுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம கொடுக்கும் போது ஆகஸ்ட்டில் பேங்க் காலத்தில் 800ன்னு போட்டிருப்போம். இன்றைக்கி தேதிக்கு அது கேன்சல் ஆகிருந்தாலும் மறுபடியும் பேங்க் காலத்தில் 800ன்னு போட்டுக்கிறோம். இது பேங்க்குன்னு போட்டனால டேரெக்டாக பேங்க்கில் போய் இதாகுதுன்னு நினைக்கக்கூடாது. இது நம்மளோட ரிஜிஸ்டரில் பேங்க் காலத்தில் போடுறோம், அவ்வளோதான் இதுக்கு டிஃப்ரென்ஸ். 800ன்னு போட்டுடுறோம். அதுக்கப்புறம் டிமாண்ட் டிராஃப்ட் 400 ஆன் அலகாபாத் பேங்க் ரெமிட்டட் டு பேங்க் பட் ரிசீவ்டு பேக் டிசானட் சேம் டே. அலகாபாத் பேங்க்கில் 400 போட்டோம். அதாவது நம்ம ஓப்பனிங்லேயே வந்துட்டு டிடின்னு போட்டு ₹400 போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது வந்து போட்டோன்னா டிசானர் ஆகிடுச்சான். அதனால் அதில் அமௌண்ட் எதுவும் வரல. அதனால் ஒர்க்கிங் ஷீட்டில் போயிட்டு -400ன்னு போட்டுக்கணும், அவ்வளோதான். வேறு எங்கேயுமே இதோட -400ன்னு போட்டுட்டு அப்படியே வந்து ரிசீவ்டு காலத்தில் டு டிராஃப்ட் டிசானட் -400 அப்படின்னு போட்டுக்கணும். அதாவது அது டிசானட் ஆகிடுச்சு, அதனால் அதை மைனஸில் போடுறோம். ஓகே, அதுக்கப்புறம் பேமெண்ட் ஃபார் சர்வீஸ் ஸ்டாம்ப்ஸ் பை செக் ₹100. சர்வீஸ் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் ஓப்பனிங்கில் இருந்தால் தான் எடுக்கக்கூடாது. ஆனால் ₹100 செக்கை கொடுத்து சர்வீஸ் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா பேமெண்ட் காலத்தில் வந்துட்டு சர்வீஸ் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்னு எழுதிட்டு அவங்க செக்கு கொடுத்து வாங்கினனால பேங்க் காலத்தில் போய்ட்டு ₹100 போட்டுடுறோம். அதுக்கப்புறம் கேஷ் ரெமிட்டட் இன்டு பேங்க் 800.
இந்த 800 எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த ஒர்க்கிங் ஷீட் நீங்கள் போட்டுட்டீங்க இல்லைங்களா, இந்த ஒர்க்கிங் ஷீட்டில் லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு 875 ரூபாய் இருக்குது 31ஆம் தேதி. அதை தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, 800 நீங்கள் போயிட்டு பேங்க்கில் ட்ரெஷரியில் போட்ட மாதிரி காட்டக்கூடாது. என்ன பண்ணணும்னா, இந்த 875ல் 800 போட்ட மாதிரி காட்டணும். அப்போ -800 இங்கே பண்ணிவிட்டு மிச்சம் கேஷாக உங்கள் கையில் 75 ரூபா தான் இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் பை கேஷ் டெபாசிட்டட் இன் ட்ரெஷரி 800. அவங்க பேங்க்குன்னு சொல்கிறாங்க. கேஷ் எப்பயுமே டேரெக்டாக பேங்க்லலாம் போட மாட்டோம், ட்ரெஷரியில் தான் போடுவோம். அதனால் கேஷ் காலத்தில் 800, இதில் கேஷ்ன்றது ட்ரெஷரி. ஓகே, அதில் 800 போட்டுடுறோம். இப்போ எல்லாத்தையும் நீங்கள் இந்த ஒர்க்கிங் ஷீட்டை க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேஷாக 75 ரூபா இருக்கும். டெபாசிட்டட் கால் ரெசிப்ட் ஒரு 1000 ருபீஸ் இருக்கும். பர்மனண்ட் இம்ப்ரெஸ்ட் அந்த புதுசாக சேங்ஷன் பண்ணாங்க இல்லைங்களா, செக்கு கொடுத்து அந்த 200 ருபீஸ் இருக்கும். ரெவென்யூ ஸ்டாம்ப் 5 ருபீஸ் இருக்கும். இது எல்லாத்தையும் டோட்டல் போட்டிங்கன்னா 1280 ரூபா ஒர்க்கிங் ஷீட்டில் வரும். இப்போது நீங்கள் நார்மலாக இந்த பக்கம் பெய்டு சைடும் ரிசீவ்டு சைடும் டோட்டல் போட்டிங்கன்னா அது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸும் 1280 ரூபா வரணும். வந்தால் தான் உங்கள் சம் கரெக்டு. அப்போ க்ளோசிங் பேலன்ஸில் போயிட்டு பேமெண்ட் சைடில் க்ளோசிங் பேலன்ஸ்னு போட்டுட்டு 1280 ரூபா போட்டுடணும். இப்போ ரெண்டுத்தையும் க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணதோடு இது சம்மு முடியாது. அதுக்கப்புறம் இது எழுதணும், டீட்டெயில்ஸ் ஆஃப் க்ளோசிங் பேலன்ஸ்க்கு ஒரு டீட்டெயில் எழுதணும். அது என்னென்னா, கேஷ் இன் ஹேண்ட் 75 ரூபா, ரெவன்யூ ஸ்டாம்ப் 5 ரூபா, இம்ப்ரெஸ் வித் ஓவர்சீஸ் 200, டெபாசிட்டட் கால் ரெசிப்ட் 1000 ருபீஸ் அப்படின்னு எழுதிட்டு டோட்டல் போட்டு 1250 ரூபான்னு இது காட்டணும். இதை ருபீஸ் இன் வேர்ட்ஸ்லேயும் எழுதணும். அதுக்கப்புறம் ஒரு சர்டிஃபை பண்ணணும். இதை நீங்கள் படித்து வச்சுக்கணும், இதை மகப் பண்ணிக்கணும். நீங்கள் சர்டிஃபைட் தட் கேஷ் ஹேஸ் பீன் கவுண்டட் 31st October 2019 along with balance of subcash 1080 ரூபா ருபீஸ் 1000. இதில் எதெல்லாம் இவங்க விட்டுருக்காங்கன்னா, இந்த 200 இம்ப்ரெஸ்ட்டை மட்டும் விட்டுட்டு மித்தது எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. இம்ப்ரெஸ்ட்டு, டெம்பரரி அட்வான்ஸ் இதெல்லாம் கையில் இருந்ததுன்னா அதெல்லாம் விட்டுட்டு பியூர் கேஷ். இவர் கையில் இருந்த கேஷுக்கு மட்டும் இந்த சர்டிஃபை பண்ணுறாரு. இம்ப்ரெஸ்ட் 200ன்றது இவர் கையில் இருந்திருக்காது, யாரோ ஒரு அசிஸ்டன்ட் கிட்டேயோ சபார்டினேட் கிட்டேயோ தான் அது இருந்திருக்கும். இவர் கொடுத்ததுனால அது நாளைக்கு கணக்கு வரப்போகுதுன்னு இங்கே சொல்லுவார், க்ளோசிங் பேலன்ஸில் சொல்லுவாரே தவிர கையில் இருந்தது கேஷுக்கான சர்டிஃபை மட்டும்தான் இங்கே பண்ணுவார். இவர் கையில் பியூராக இருந்தது ஒரு 75 ரூபா, 5 ரூபாய்க்கான ஒரு ரெவன்யூ ஸ்டாம்ப்பு, டெபாசிட்டட் கால் ரெசிப்ட் 1000 ருபீஸ். அதனால் அதை மட்டும் இவர் சர்டிஃபை பண்ணிடுறாரு. இந்த சம் உங்களுக்கு புரிகிற அளவுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த சம்மில் அந்த இடையில வந்த கேல்குலேஷன் ரன்னிங் அக்கௌண்ட்டு போடும்போது தான் உங்களுக்கு இன்னும் சூப்பராக தெளிவாக புரியும். அந்த கேல்குலேஷன் உங்களுக்கு புரியலன்னா ஒரு தடவை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அந்த கேல்குலேஷனை மட்டும் வேணால் தனியாக போடுறேன். அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ வியூ பண்ணி தான் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. உங்களுக்கு இது ஓரளவுக்கு புரியுது, இல்லை சுத்தமாக புரியல அப்படின்னா எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த தடவை எக்ஸாம் போகிறவங்க, மார்ச்சில் எக்ஸாம் எழுத போகிறவங்களாம் தயவு செஞ்சு படிக்க ஆரம்பிச்சிருங்க. சம்மு டெய்லியும் போட ஆரம்பிச்சிருங்க. சம்மு போய் எக்ஸாமில் கையை வச்சோன்னே அப்படியே கடன்னு போட்டு முடிக்கிற மாதிரி நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் அசால்ட்டாக எடுத்துக்காமல் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. ஏன்னா இந்த ஒர்க் அப் ஸ்டாக்லாம் பார்க்க தான் ஈஸியாக இருக்கும், போய் உட்காந்து எழுத ஆரம்பிக்கும் போது நிறைய டவுட் வரும். அது கேஷ் புக் சொல்லவே வேணாம், ஏகப்பட்ட டவுட் வரும். அதனால் நீங்கள் கேஷ் புக்கில் இந்த புக்லேயே 25 சம் கொடுத்துருக்காங்க. இந்த 25 சம்மையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு நான் படிக்கவே மாட்டேன், இந்த ஒரு தடவை படிக்கிறதோட நான் பாஸ் ஆகிட்டு வெளில வந்துடணும் அப்படி நினச்சி படிங்க. 25 சம்மையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் இப்போது டெய்லி ஒரு 2 சம்மு போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போது 2வது சம் போட்டிருக்கேன், 2 சம் போட்டு ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் அசால்ட்டாக எடுத்துக்காமல் படிங்க. டவுட்னால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. அப்புறம் எனக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலன்றதை கமெண்ட்டை கூட டைப் பண்ண வேணாம், லைக் டிஸ்லைக் கொடுத்தீங்கனாலே அதுலேயே நான் இன்னும் கொஞ்சம் இது இம்ப்ரூவ் பண்ணிக்கணுமா இல்லை இப்போ போயிட்டுருக்கிறதே கரெக்டு தானான்றதை தெரிஞ்சுக்குவேன். தேங்க்யூ ஸோ மச்.